சார்? நான் டாக்டர் நாராயணன். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறேன் சென்னை சோலைப்பேட்டையில். நீரிழிவு பற்றி சொல்ல வேண்டுமானால் அது ஒரு முக்கியமான பரம்பரை வியாதி. அது போக இளம் வயதிலேயே இப்பொழுது அதிகமாக காணப்படுகின்றது. அதற்கு முக்கியமான காரணம் கண்டபடி சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தேவையில்லாத அனாவசியமாக கேலரி கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதனால் மற்றும் அம்மா அப்பாவுக்கு இருந்தால் நிச்சயமாக வர வாய்ப்பு சாத்தியம். ஆனால் தடுக்கலாம், அதோடு வாழவும் செய்யலாம். பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டில் மாவு, மைதா, சர்க்கரை, கிழங்கு ஒடுக்கம், காய்கறிகள் நிறைய சாப்பிடும். உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். மருந்து, உடற்பயிற்சி ஒரு முக்கோணமான மருந்து, உடற்பயிற்சி, உணவு, இது மூன்றும் சேர்ந்து ஒரு எதிர் இருந்தால் உங்களுக்கு நீரிழிவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அதிகமாக மாவு பதார்த்தங்கள் சேர்க்கக்கூடாது. சாதத்தையும் கோதுமையும் ஒரே சாதத்தை குறைத்து காய்கறிகளில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளாது. நடக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாக நடக்கணும். மருந்து ஒரு வகைகளை விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து சாப்பிட்டு உணவுகளோடு மருந்துகளும் சாப்பிட்டு கொண்டு வந்தால் அதை கண்ட்ரோலில் கொண்டு நீங்கள் ஒன்றும் அவசியப்பட வேண்டியதில்லை. நம்ம சர்க்கரையோடு ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழலாம்.